நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஒரு தேசிய முகாமிடல். இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 4 வசனங்கள் 11 முதல் 16 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. குறிப்பு வசனம்: அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:15. ஆண்ட்ரூ காட் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷின் தலைமை அதிகாரியாக இருந்தார். வெள்ளை மாளிகையில் அவரது பங்கு பற்றிய ஒரு நேர்காணலில் அவர், ஒவ்வொரு பணியாளரின் அலுவலகத்திலும் நாங்கள் ஜனாதிபதியின் விருப்பப்படி சேவை செய்கிறோம் என்று ஒரு வடிவமைக்கப்பட்ட நோக்க அறிக்கை தொங்குகிறது. ஆனால் நாங்கள் ஜனாதிபதியை மகிழ்விக்கவோ அல்லது அவருடைய மகிழ்ச்சியை வெல்லவோ சேவை செய்யவில்லை. மாறாக அவருடைய வேலையை செய்ய அவர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவருக்கு சொல்ல நாங்கள் சேவை செய்கிறோம் என்று விளக்கினார். அந்த வேலை அமெரிக்காவை நேர்த்தியாய் ஆட்சி செய்வதாகும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அடிக்கடி வற்புறுத்தியபடி நாம் சில வேளைகளில் ஒருவரையொருவர் ஒற்றுமையில் கட்டி எழுப்புவதை விடுத்து மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரத்தில் பவுல் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். 15 மற்றும் 16 வசனங்களில் மக்களை பிரியப்படுத்த முயற்சிக்கும் செய்கையை விட்டுவிடும்படிக்கு அறிவுறுத்தி, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு செயல்பட்டால் அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று வலியுறுத்துகிறார். இயேசுவின் விசுவாசிகளாக நாம் மக்களை கட்டி எழுப்பவும் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் ஊழியம் செய்கிறோம். நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய திருச்சபையில் ஒற்றுமையை உருவாக்க அவர் நம்மூலம் செயல்படும் போது நாம் தேவனை பிரியப்படுத்துவோம். யாரை திருப்திப்படுத்த நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள்? தேவனுடைய உன்னத பிரசன்னம் உங்கள் வார்த்தைகளை எவ்வாறு வழிநடத்தக்கூடும்? அன்பான தேவனே, என் சகோதர சகோதரிகளிடம் அன்புடன் உண்மையை பேசி உம்மை பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யும். ஆமென்.